ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அவன் இல்லாமல் வீட்டிலே குக்கரில் முட்டை மிட்டாய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு 4 முட்டை, நாட்டு சக்கரை, ஒயிட் சுகர் ரெண்டுமே எடுத்து வச்சுருக்கேன். நெய் வந்து 100 ml எடுத்து வச்சுருக்கேன். கோவா 1/4 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பாதாம் வந்து ஒரு 15-20 பாதாம் வந்து ஊற வச்சு நான் தோல் எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா பால் ஊற்றி நல்லா அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ முட்டையிலேருந்து நம்ம ஒயிட்டை மட்டும் தனியாக பிரித்து எடுக்க போகிறோம். அதில் தான் நம்ம எல்லாமே போட்டு கலக்க போகிறோம். ஸோ முட்டையில் வந்து ஒயிட்டை மட்டும் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நல்லா போட்டு அந்த சுகர், ப்ரௌன் சுகர், ஒயிட் சுகர் கலந்து ஒரு கப்பில் வச்சுருந்தேன். அதை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிட்டேன். அதை ஆட் பண்ணிட்டு அப்புறம் அரைச்சி வச்ச பாதாம் இருக்குது, அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நீங்கள் ஒயிட் சுகர் மட்டும் போடுறதுனாலும் போட்டுக்கலாம், இல்லை ப்ரௌன் சுகர் மட்டும் போடுறதுனாலும் போட்டுக்கலாம். நான் ரெண்டும் கலந்து போட்டேன். இப்போ நல்லா பிளெண்ட் ஆகணும். சர்க்கரை வந்து நல்லா கரையணும். கொஞ்சம் 15 to 20 மினிட்ஸ் ஆகணும். எங்கள் கையிலேயே நல்லா கரைச்சிங்கன்னா அந்த சுகர் வந்து நல்லா கரையும். இப்போ வந்து அந்த மஞ்சக்கரு வந்து நம்ம 2 மட்டும் ஆட் பண்ணால் போதும். அந்த 2 முட்டைக்கானது மட்டும், 4 முட்டையுமே மஞ்சக்கரு ஆட் பண்ணக்கூடாது. 2 முட்டைக்கானது மட்டும் ஆட் பண்ணால் போதும். அதே மாதிரி நான் 1/4 கிலோ பிளெயின் கோவா எடுத்து வச்சுருக்கேன்ல, அதை ஃபுல்லாக இப்போது ஆட் பண்ணிக்கலாம். 1/4 கிலோ நீங்கள் பிளெயின் கோவா எடுத்திங்கன்னா உங்களுக்கு 150 to 200 கிராம் சுகர் வந்து சரியாக இருக்கும். இப்போ நான் 100 ml வந்து கீ எடுத்து வச்சுருக்கேன். கீயை நல்லா மெல்ட் பண்ணிவிட்டு இந்த டைமில் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் ஸ்டவ்வில் வச்சு ஒரு 3 to 4 மினிட்ஸ் மட்டும் நான் அந்த நல்லா கோவா வந்து அங்கே கட்டி கட்டியாக இருக்கும்ல, அது இல்லாமல் இருக்கிறதுக்காக நான் நல்லா எடுத்துக்கிட்டேன். இப்போது வந்து நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணி ப்ரீ ஹீட் பண்ணிடலாம். நம்ம கேக்குக்கு எப்படி பேனில் ஃபஸ்ட்டு ஆயில் க்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்போ அதே ப்ராசஸ் தான் இதுலேயுமே. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அது நல்லாவே வந்து நீங்கள் மணலாக இருக்கிற மாதிரி இருக்கணும். இந்த டைமில் நான் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சேன்ல அந்த குக்கரில் நம்ம அதை சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் 30 to 40 மினிட்ஸ் வச்சேன். எனக்கு பேக் ஆகலை. நான் சென்டரில் மட்டும் ஒரு மாதிரி கத்தி வச்சு பார்க்கும்போது எனக்கு சென்டரில் வேகாத மாதிரி தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் நான் ஒரு 1 hour 5 மினிட்ஸ் வச்ச பிறகு தான் நல்லா வெந்தது. இதை பாருங்கள், கத்தி வச்சது நல்லா தெரியும். இந்த மாதிரி தான் இருந்தது. இதை நான் அப்படியே எடுக்கலை. ஒரு 15 to 20 மினிட்ஸ் நல்லா ஆற விட்டணும். தொட்டால் கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஆற விட்டதுக்கப்புறம் எடுத்து சாப்பிடணும். என்னது முட்டை மிட்டாய் இதெல்லாம் சாப்பிட்டு பாருங்க, உங்களுக்கு பிடிக்குங்க. சூப்பராக இருக்கு. கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.